இன்றைய நாள்ல இருந்து போன்கள் எல்லாமே வந்து வேலை செய்யாம போகுதுன்னு வந்து இலங்கை அரசாங்கத்தால வந்து முக்கியமா அந்த டிஆர்சிஎல் அப்ரூவல் என்னது? டிஆர்சி அப்ரூவல் இப்போ S24 அல்ட்ரா எடுத்தா உண்மையில் 4,80,000 தான் கம்பெனியோட ப்ரைஸ். பிளாக் மார்க்கெட்டில் 260க்கு கொடுக்குறாங்க. அது துபாயிலேருந்து டேக்ஸு ஒன்றும் கட்டுறதில்ல. டிஆர்சிஎல் அப்ரூவல் இல்லாத ஒரு போனை வந்து ஒரு கடையில் விற்றா அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா? எடுக்கலாம். இந்த போனுக்கு வந்து சிம் போட இல்லை, சிம் போடாமலே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லையான்னு காட்டுறது. நேரடியா இந்த போன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா இல்லையான்றத வந்து அண்ணா வந்து எங்களுக்கு செக் பண்ணி காட்ட போறாரு. இமி நம்பர் இருக்கு தானே, இந்த இமி நம்பரை என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த இருக்கு இப்படி கேபிட்டல்ல அடிக்கிறோம் IMEI போட்டு இந்த போன் இந்த உடனே ரெஜிஸ்டர் பதிவு செய்த போனுண்டா கட்டாயம் இப்படி வரும். இனி பதிவு செய்யாத போன்களுக்கு இப்படித்தான் மெசேஜ் வரும். கணக்கு பேருக்கு பயம் இருக்கு, நாங்கள் வந்து இப்படி விலை குறை என்றபடியா வந்து ஒரு இடத்துல ஃபோன் எடுத்துட்டோமே, இனி எங்களோட ஃபோன் வந்து வேலை செய்யாமல் போயிடுமா என்ற வந்து யோசனை இருக்கும். இப்போ இதுக்கு முதல் இந்த ஜனவரி 28 முதல் எடுத்த ஃபோனுகள் எல்லாம் வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்க வந்து எவ்வளவு காசு வந்து அதுக்கு அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகும்? வெளிநாட்டிலேருந்து வந்து கணக்கு பேர் வரணும் தானே டூரிஸ்டாக, அவையில் வந்து 1 மாதம் 2 மாதம் நின்றுட்டு போயிட்டு இருந்தானே. அப்படி இருக்கேக்க வந்து அவையில் கொண்டாடுற ஃபோனுகள் வந்து என்ன நீங்கள் வேலை செய்யாமல் பாஸ்போர்ட் போனால் வந்து ஃபோனே ஆஃப் ஆயிருமா, ஃபோன் அதுக்கு ஒன் பண்ண முடியாமல் போயிடுமா, அதுக்கு பிறகு நாங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டா எல்லாம் போயிடுமா என்ற ஒரு கேள்வி. வெளிநாட்டிலேருந்து முந்தி வார ஃபோனுகள் எல்லாம் வந்து இப்போ எங்களோட மாமா எங்களோட சித்தப்பா அப்படி சொந்தக்காரர் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் கொண்டாடணும். அப்படி கொண்டாடுற ஃபோன் வந்து இனி இலங்கையில் வேலை செய்யாமல் போயிடுமா? இப்போ வெளிநாட்டில் இருந்து நீங்கள் இங்கே ஃபோன் கொண்டு வந்து உறவுகளுக்கு கொடுக்க போறீங்கன்னா நீங்கள் இனி இதை கட்டாயமே செய்தாகணும். வணக்கம் எல்லாருக்கும், இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு இறுதி கட்டம் என்று சொல்லலாம். இறுதி கட்டத்தில் உங்களுக்கு ஒரு அறிவித்தல் தர்றதுக்காண்டி வந்து இந்த இடத்துல வந்துருக்கிறோம். என்னென்னா வந்து இலங்கையில் வெளிநாட்டுல இருந்து கொண்டாடுற போனுகள், அதாவது வெளிநாட்டுல இருந்து போனுகள் எங்களுக்கு வர்ற போனுகள் டிஆர்சிஎஸ்ல வந்து இமி ரெஜிஸ்டர் பண்ணாத போனுகள் எல்லாமே வந்து ஜனவரி மாதம் 28 அதாவது இன்றைய நாள், இன்றைக்கு தான் நாங்கள் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கே உங்களுக்கு இந்த காணொலி வரும். இன்றைய நாள்ல இருந்து போனுகள் எல்லாமே வந்து வேலை செய்யாம போகுதுன்னு வந்து இலங்கை அரசாங்கத்தால வந்து அறிவித்தல் கொடுத்திருந்தவ. அதுக்கு முன்னமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தவ. இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இதுக்கு முதல் வெளிநாட்டிலேருந்து உங்களோட உறவுகள் இல்லாட்டி நீங்கள் வெளிநாட்டு பயணம் போக கொண்டு வந்த ஃபோனுகள் இனி வேலை செய்யாமல் விட போதா, அப்படி இல்லாட்டி இனி கொண்டாட ஃபோனுகள் வேலை செய்யாமல் விட்டுருமா, இன்றைய நாளில் இருந்து வேலை செய்யாமல் விட்டுருமா? எல்லாருக்கும் 12 மணிக்கு நெஞ்சடிக்கு 12 மணிக்கு ஏதாவது யாழ்ப்பாணத்தில் சரி இலங்கையில் சரி முக்காவாசி இடங்களில் வந்து இந்த சொந்தக்கார வரைக்கையும் கொடுக்குறோம். நாங்களுமே நாங்கள் என்ன நினைக்கிறோம், இப்போ ஆசியாக்களுக்கு வர ஃபோனுகள் நாங்களே கதைக்கிறாங்க. ஆசியாவுக்கு வர ஃபோனில் அந்த சிப்புகளும் யூரோப்புக்கு போகிற ஃபோனோட வேரியன்ட் வந்து வித்தியாசம் இருக்கு. நாங்களே எங்களோட கேமரா குவாலிட்டியாக இருக்கணும்னு அங்கே இருந்தால் சொல்லி விடுறேன் நாங்கள். அதான் அது மட்டும் இல்லாமல் கணக்கு பேர் வந்து இந்த துபாயிலேருந்து வந்து ஃபோன் எடுத்து கூப்பிட்டோம். அண்ணா வார் போட்டுக்க இதா போங்கண்ணே. அதான் சில இடங்களில் வந்து கூடுதலாக அந்த ஃபோனுகள் வந்து மலிவாக கிடைக்கும், சில இடங்களில் கொஞ்சம் கூடவா இருக்கும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயிலேருந்து 60,000 வித்தியாசப்படும். அதுக்கு என்ன காரணம்னா வந்து குறைவாக கொடுக்குற நபர்கள் வந்து அந்த இமி ரெஜிஸ்டர் பண்ணாமல் வந்து வெளிநாட்டில் இருந்து அந்த கருப்பு சந்தையில் அவையில் இறக்கி வந்து இவ்வளோ காலம் விற்பனை செய்து கொண்டு வந்தோம். இனி அப்படி செய்யவே இயலாது. அப்படி செய்தால் வந்து அவைகளுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் இந்த கடையில் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஜீனியஸ் என்ற கடைக்கு வந்துருக்கிறோம். உள்ளுக்குள்ளே போய் இதுக்கான முழு தெளிவையும் வந்து இன்றைக்கு பெற்று எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டுகள் இருக்கு. மற்ற 25 வந்துட்டு எல்லாரும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே 25 எடுக்கலாம் ஜோதிச்சு கொண்டு இருந்தது. அவைக்கும் பிரயோசனப்படும். S25 போனும் வந்து யாழ்ப்பாணத்தில் லோஞ்சா போடுது. ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தேவையாண்டா வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம். நம்பிக்கையான ஒரு கடை உண்டு. இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இல்லாட்டி வீடியோ வராது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? கண்ணால் கண்டு அது சரி. இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று எங்களோட சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும்ன்றக்காண்டி வந்துக்கிறோம். ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம். என்ன விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? 28ஆம் தேதி என்றபடியா எனக்கு விளங்கி இருக்கு. அதான் இன்றையில இருந்து வந்து இந்த வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வந்த போனுகளுக்கு வந்து சிம்முகள் வேலை செய்யாது. டிஆர்சிஎஸ்எல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாட்டி இமீரமர் ரெஜிஸ்டர் பண்ணாட்டி வந்து இதுக்கு பிறகு போனுகள் வேலை செய்யாமல் போயிடும் என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கு தானே. அதுக்கான ஒரு தெளிவுபடுத்தல்களை பெறக்காண்டி தான் இன்றைக்கு வந்துடும். முக்கியமாக அந்த டிஆர்சிஎல் அப்ரூவல் என்னது? டிஆர்சி அப்ரூவல் இப்போ டேக்ஸ் கட்டி இதாக வரப்பார் கம்பெனி இதால் வந்து டிஆர்சி அப்ரூவலோட வர ஃபோன் தான்
டிஆர்சி அப்ரூவல், அதாவது அவங்க டேக்ஸ் கட்டி டிஆர்சி எடுத்து இங்கே விற்பனை செய்ய எலோட் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து. அப்போ இப்போ இலங்கையின் என்ற நாடு அரசாங்கம் இருக்குது தானே, அந்த அரசாங்கத்துக்குள்ள வந்து அப்ரூவல் எடுத்தும் ஃபோன் வருது, அப்ரூவல் எடுக்காமலும் ஃபோன் உலக அளவும் வந்து கொண்டு இதுவரை இப்போவும் வந்து கொண்டு இருக்கோ தெரியாது. ஆனால் வந்து கொண்டு இருக்கிற ஃபோனுக்கு டிஆர்சி அப்ரூவலோட அந்த ஸ்டிக்கர் உள்ள ஃபோனுகளை நீங்கள் பார்த்து எடுத்தீங்கண்டா சரி. சரி, இப்போ இதுக்கு முதல் வந்து இந்த டிஆர்சிஎல் அப்ரூவல் இருக்கா இல்லையா, மக்கள் வந்து அதில் கவனம் செலுத்தினவையா? இதுவரையும் அந்த கவனம் செலுத்தப்படலைன்னா விலையை மாத்திரம்தான் மக்கள் பார்த்து ஓடிக்கொண்டிருந்தாங்க. கொம்பனி ஃபோனா டிஆர்சி அப்ரூவல் என்று சொன்னால் கட்டாயம் கொம்பனி ஃபோனாக தான் இருக்கும். கொம்பனி ஃபோன் இல்லாத பிளாக் மார்க்கெட்டில் வரும். அது விலையே சனத்துக்கு இப்போ A06 சொன்னால் A06 2 ப்ரைஸுக்கு இருக்கும். ஒன்று கொம்பனி ப்ரைஸும் இருக்கும், கொம்பனி இல்லாமல் ஒரு 5000 ரூபா குறைவாக இருக்கும். அப்போ 5000 ரூபா அங்கே குறைவாக இருக்குண்டு அங்கே அப்போ அந்த விளக்கம் இல்லாததில் ஓடி அதை நான் கூடவே சில ஃபோன்கள் விசாரிக்க வந்தால் தான் அண்ணாட்ட வந்து விலை கூடவாக இருக்கும், சில இடங்களில் குறைவாக இருக்குது. நான் கேட்குறேன்னா என்னென்னா அப்போக்கே தான் அந்த விளக்கம் சொன்னவன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் மட்டுமே அந்த பெரிய பெரிய ஃபோன்கள் எல்லாம் வித்தியாசம் இருக்குது. கொம்பனி இப்போ S24 அல்ட்ரா எடுத்தால் உண்மையில் 4,80,000 தான் கொம்பனின்ற ப்ரைஸ். இது வந்து இப்போ பிளாக் மார்க்கெட்டில் 260க்கு கொடுக்குறாங்க. அது துபாயிலேருந்து டேக்ஸு ஒன்றும் கட்டுறதில்லை. அப்போ அப்படி வர ஃபோனுகள், அப்படி வர ஃபோனுகளுக்கு இனி விற்கிற ஃபோனுகளுக்கு அந்த பிரச்சனை வரும். இப்போ இதுக்கு முதல் நாளையில இருந்து அந்த பிரச்சனை வருமென்று சொல்லி இருக்கிறோம். இப்போ இதுக்கு முதல் வந்து அந்த ஃபோனுகள் கருப்பு சந்தையிலேருந்து வந்தது தானே, அதுகளெல்லாம் வந்து கடையில் வச்சு விற்கிறதுக்கான அனுமதியில் இருந்ததா? இதுவரையும் அனுமதி இப்போ எங்கே எடுக்கிறது கடைக்காரருக்கே கூடுதலாக தெரியாது, எங்கே எடுக்கிறது என்ன மாதிரி அண்டு கொள்முதல் ரக்குறவங்க அடித்து கொடுத்துருந்தா சரி. மற்றபடி மேலே நார்மலாக பேசிக் கடைக்காரருக்கு எங்கே டிஆர்சி எடுக்கிறதுன்னு கூடுதலாக தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. இதுக்கு பிறகு டிஆர்சிஎல் அப்ரூவல் இல்லாத ஒரு ஃபோனை வந்து ஒரு கடையில் விற்றா அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா? எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒரு கஸ்டமர் ஃபோன் வேண்டிட்டு இப்போ கொண்டு போகிறார், அது டிஆர்சி 1909க்கு கேபிட்டலில் இமி என்று அடிச்சு இமி நம்பர் அடித்து இடைவெளி விட்டு இமி நம்பர் அடித்தாருண்டு சென்ட் பண்ணினா 1909க்கு சென்ட் பண்ணினா அது உங்களுக்கு வந்து டிஆர்சி இருக்கா இல்லையான்றதை சொல்லும். சரி, மெசேஜில் வரும். இப்போ வந்து ஒரு ஃபோன் நாங்கள் எடுக்க வரோம், ஒரு கடைக்கு எடுக்க வரைக்கும் வந்து அந்த ஃபோன் டிஆர்சிஎல் அப்ரூவல் இருக்கா என்ற வந்து என்னென்று கவனிக்கிறது. அந்த ஃபோனை உடைக்காமல் பெட்டியிலே கவனிக்கலாமா, இல்லை ஃபோனை உடைச்சு பார்க்க தான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி? இல்லை, ஃபோனை உடைக்காமலே நீங்கள் கவனிக்கலாம். என்னென்னு சொன்னால் இதில் வந்து நார்மலாக எடுத்து பார்த்தா இதில் வந்து இமி நம்பர் இருக்கும். ஃபோனில் வந்து ஃபோனுக்கு பின்னால் வந்து இமி நம்பர் வரும். பெட்டியிலே இந்த இருக்குது இமி நம்பர் வரும். சரிதானே? இந்த இமி நம்பரை அடித்து நீங்கள் 1909க்கு அடித்து பார்த்தீங்கன்னா உடனே காட்டும். இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு வந்து சிம் போட இல்லை, சிம் போடாமலே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லையான்னு காட்டுது. ரைட் ஷூராக காட்டும். இப்போ நானும் ஜோசி நான் இதுக்கு முதல் வரைக்கும் வந்து இதில் பார்க்குறேன்னா இதில் பார்க்கலாம், இதில் கொஞ்சம் தெளிவாக தெரியுது காட்டும். ரைட் ஓகே இதில் போட்டிருக்கு. இப்போ இந்த கடைக்கு வர்றதுக்கு முன்னால் நான் நினச்சி கொண்டு வந்தேன்னா அந்த ஃபோன் ஓன் பண்ணி அதுக்குள்ள சிம்மை போட்டு அந்த ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணினா தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம்னு யோசிச்சேன்னா நான் அப்படி பார்க்கவே தேவையில்லை. இப்போ வேறு ஃபோன்லேருந்து எந்த ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணலாம், எந்த ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணலாம். ரைட் அப்படி என்னென்று வரும்? ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் என்னென்று வரும்? ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தால் ரெஜிஸ்டர்ட் வரும், இல்லை அன்ரெஜிஸ்டர்ட் வரும். ரைட் அப்படி இதில் வந்து இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் நேரடியாக இந்த ஃபோன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லையான்றதை வந்து அண்ணா வந்து எங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறார். அண்ணா எங்கே செக் பண்ணி காட்டுங்க. இப்போ இதில் வந்து இந்த இமி நம்பர் இருக்குது தானே, இந்த இமி நம்பர் இருக்குது தானே, இந்த இமி நம்பரை என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த இருக்குது 1909க்கு நாங்கள் இப்படி கேபிட்டலில் அடிக்கிறோம். IMEI போட்டு ஒரு ஒரு இடைவெளி நம்பர் அடிக்கிறோம். சரிதானே? 35 21/2021 இப்போ அப்படியே சென்ட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து அனுப்ப போகிறோம் 1909 என்ற எண்ணுக்கு அனுப்பிக்க இந்த ஃபோன் இந்த உடனே ரெஜிஸ்டர்ட் இமி என்று வந்து அதே இதெண்டு வருது. இப்படி வரும். பதிவு செய்த போனுண்டா கட்டாயம் இப்படி வரும். பதிவு செய்யாத போனுண்டா இப்போ அண்ணாக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த ஃபோன் இதாலும் இருக்கா கையில் பிள்ளைட்டு
பதிவு செய்த போனா கட்டாயம் இப்படி வரும். பதிவு செய்யாத போனா வராது. ரைட். ஓகே. இந்த பதிவு செய்யாத போனா இப்படி வரும். இந்த பாங்க ஒரு இருக்கு, இந்த இருக்கு அன்ரெஜிஸ்டர்ட். இதில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யாத இமி பதிவு செய்யாத ஃபோனுகளுக்கு இப்படித்தான் மெசேஜ் வரும். நீங்கள் நேரடியாக போய் செக் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் உங்களோட ஃபோனும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கான்ற வந்து நேரடியாக உண்மைத்தன்மையை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன இப்போ கணக்க பேருக்கு பயம் இருக்கு, நாங்கள் வந்து இப்படி விலகுறை என்றபடியாக வந்து ஒரு இடத்துல ஃபோன் எடுத்துட்டோமே, இனி எங்களோட ஃபோன் வந்து வேலை செய்யாமல் போயிடுமா என்ற வந்து யோசனை இருக்கும். இப்போ இதுக்கு முதல் இந்த ஜனவரி 28 முதல் எடுத்த ஃபோனுகள் எல்லாம் வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? வேலை செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அப்படி என்று சொல்லி வேணுண்டா உலகாலம் வேலை செய்ய உலகாலம் அந்த சட்டத்தை எங்களோட கவர்மெண்ட்டும் வந்து ஃபாலோ பண்ணல ஃபோன் பிளாக் மார்க்கெட் கம்பெனியில இருந்து வாரதும் கூட பிளாக் மார்க்கெட்டில் இருந்து வந்து பிளாக் எனக்குண்டா பிளாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு இது இல்லை. ஏன்னா முக்கால்வாசி ஃபோன் முடங்கும். இனி வார ஃபோனுகளுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்குது. என்னென்னு சொன்னால் அதுக்கும் ஒரு இப்போ பட்டண்டு செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட கால வர கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவரையும் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது என்ன செய்கிறேன் எங்களுக்கும் கன கஸ்டமர் கால் பண்ணி கேட்டுட்டினா, ஆனால் அதுக்கு வந்து எங்களுக்குமே இன்னும் சரியான முறையில் தெரியாது. அப்போ இதுக்கு பிறகும் வெளிநாட்டிலேருந்து கொண்டாடுறார்கள் இப்படியுமே ரெஜிஸ்டர் பண்ண தானே வேணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்க வந்து எவ்வளவு காசு வந்து அதுக்கு அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகும்? ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ அந்த ஃபோனுன்ற பெருமதியில் ஒரு டேக்ஸும் அடித்து இதண்டுவாங்க. ஆனால் ஃபோன் பாவிக்கத்தான் கொண்டு வரீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 6000 கட்ட வேண்டி வருமானு நினைக்கிறேன். அவ்வளவுதான், பெருசாக இது இல்லை. இப்போ ஃபோன் சீல் பேக் உடைச்சி தான் கொண்டு வரணும். அதை கொண்டு வரணும். சீல் பேக்கோட வர ஃபோனுங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டி வருமானு நினைக்கிறேன். ஆனால் 5 ஃபோன் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. 5 ஃபோன் ஒரு ஆள் கொண்டு வரலாம். அது வருஷத்துக்கா மாதத்துக்காண்டி எனக்கு தெரியாது. சரி, இப்போ இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு கேள்வி எழுதுண்ணா. இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து கணக்கு பேர் வரணும் தானே டூரிஸ்டாக, அவையில் வந்து 1 மாதம் 2 மாதம் நின்றுட்டு போயிட்டு இருந்தானே. அப்படி இருக்கேக்க வந்து அவையில் கொண்டாடுற ஃபோனுகள் வந்து என்ன நீங்கள் வேலை செய்யாமல் அவையோட பாஸ்போர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க அந்த ஃபோனோட இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். 1 மந்த்துக்கு அந்த ஃபோன் வேலை செய்வீங்க, அந்த ஆக்டிவேஷன் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. இது சாத்தியமா வருமா? சாத்தியப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூடுதலாக சாத்தியப்படுத்தினாட்டான் கூடுதலாக என்னென்னு சொல்கிற பிளாக் மார்க்கெட்டுன்னு சொல்லி இல்லைங்க ஜெனியூன் சில கடைக்காரர் இருக்குது. இப்போ ஜெனியூன் சின்ன கடைக்காரர் இருக்காங்க. அந்த பிளாக் மார்க்கெட் வாரபடியாக அவங்களும் பாதிக்கப்படுறாங்கன்றபடியாக இதை நான் சும்மா சொல்கிறேன். எந்த இதுக்கு சொல்கிறேன், உங்களோட கருத்துப்படி சொல்கிறேன். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னென்னா வந்து இந்த நெட்வொர்க் வேலை செய்யாமல் போனால் வந்து ஃபோனே ஆஃப் ஆகிடுமா, ஃபோன் அதுக்கு ஒன் பண்ணால் முடியாமல் போயிடுமா, அதுக்கு பிறகு நாங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டா எல்லாம் போயிடுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஃபோன் மட்டுமா வேலை செய்யாம விடும், இல்லாட்டி சிம் மட்டுமா வேலை செய்யாம விடும்? இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து முந்தி வார ஃபோனுகள் எல்லாம் வந்து ஒரு அன்லாக் இப்போ சிம் போட்டோன்னா உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று கேட்கும். அந்த கோட் வந்து நீங்கள் கடை வழியாக கொடுத்து கோட் உடைக்கிறேன். நீங்கள் சிம் போடாமல் வைஃபைல வாய்ப்பீங்க. அதே மாதிரி இஞ்சத்தைய ஃபோனுகளை நீங்கள் வைஃபைல கொட்ஸ்வர்ட் கனெக்ட் பண்ணி பாவிக்க முடியும். வாட்ஸ்அப் வைவர் அதுகள் பாவிக்கலாம். அதில் இருக்கிற ஆப்புகள் ஃபோனுகள் எல்லாம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நெட்வொர்க் தான் வேலை செய்யும். அது வந்து சிம் போட்டு பாவிக்கிற நெட்வொர்க் வந்து வேலை செய்யாது. மற்றபடி வைஃபைல கனெக்ட் பண்ணி வந்து நாங்கள் நெட்வொர்க்கில் வேலை செய்ய பண்ணிக்கொள்ளலாம். மற்றது இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குமானா, இப்போ சிம் போடுற கருவியல்ன்றே உடனே நாங்கள் ஃபோனை தான் நினைப்போம். அதை தவிர வந்து டப் இருக்குது, டொங்குல் இருக்குது, அது எல்லாமே இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணியா வாரது? அது எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி தான் பெறணும். சிம் போடுற எந்த ஒரு மாடலும் ரெஜிஸ்டர் பண்ணி தான் இங்கே வேலை செய்யும். இது இப்போ வந்து கேமராவுக்கும் இப்போ நாங்கள் கதைச்சி எடுத்தாண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டோட கதைச்சி எடுத்து அவர் சொன்னார் கேமராவுக்கும் இதை மாதிரி வேற சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சில இடங்களில் வந்து கேமரா போட்டு சிம் போட்டு கேமரா கனெக்ட் பண்ணினா அதுக்கும் வேற சான்ஸ் இருக்கு. அது மாதிரி டொங்குல் டப்புகள் எல்லாத்துக்குமே சிம் போட்டு பாவிக்கிற அனைத்து கருவிகளும் வந்து 28ஆம் தேதிக்கு பிறகு வேலை செய்யாமல் போயிடும் சொல்லி அது என்ன மாதிரி எவ்வளோ சாத்தியம்னு சொல்லி இன்னும் எங்களுக்கு வடிவா தெரியல. உங்களுக்கு வந்து அரசாங்கத்தால் ஏதாவது அறிவுறுத்தல் விட்டுருக்கா, இப்படி கடையில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கமா நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு யாராவது வந்து சொல்லியிருக்கணுமா? இப்போ நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு மொபைல் சங்கம்னு சொல்லி ஒன்று இல்லை, மிச்ச இடங்களையும் மிச்ச கூடுதலாக மன்னார் வவுனியா பக்கம் இருக்குது. அதனால் வந்து இங்கே
விலைத்தளம்பல் யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக இருக்கும். ஒரு இடத்த கூட ஒரு இடத்த குறைய ஒரு நிர்ணய விலைன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் அந்த சங்கம் இல்லாதபடியாக இல்லை. ஆனால் வந்து தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவால் நெட்டில் போட்டிருக்காங்க. இப்போ கடை பதிவு செய்யப்படணும், டிஆர்சி அப்ரூவல் விற்கணும், இப்போ ஒரு பொருள் விற்க அதுக்கு 6 மந்த் வாரண்டி கொடுக்கணுமன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த TRCSL அப்ரூவல் வந்து எடுக்கிற இந்த கட்டாயமாகப்படுறதுக்கு முன்னாலே அண்ணா வந்து தனியாக TRCSL அப்ரூவல் இருக்கிற ஃபோன் மட்டும்தான் விற்று கொண்டு அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஒழுங்காக இருக்கணுமென்றதுக்காண்டி இப்போ டிஆர்சி உள்ள ஃபோன் கம்பெனி ஃபோனுங்களுக்கு வந்து வாரண்டி பெர்ஃபெக்டாக இருக்கும். என்னென்னு சொன்னால் 7 நாளைக்குள்ளே வாரண்டி திருத்தி கொடுப்பாங்க. ஃபோன் ரிப்பேர் ரெண்டா இப்போ கடைக்காரன் வந்து அந்த ஃபோனை கம்பெனிக்கு தான் எடுத்து கொடுத்து கம்பெனி திருத்தி அது ஃப்ரீயாக தரும். இது ஒரு பிளாக் மார்க்கெட்டுன்னு சொன்னால், இப்போ டிஸ்பிளே நீங்கள் இருந்தால் போல் வரையிலேன்று வைங்க, அது பிளாக் மார்க்கெட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் டிஸ்பிளே தான் கடைக்காரன் போட்டுக்கணும். ஏன்னா கம்பெனி டிஸ்பிளே வந்து கடைக்காரனுக்கோ ஒருத்தருக்கும் வந்து கம்பெனி கொடுக்காது. அப்போ அதில் 2 பிரச்சனை இருக்குது. கம்பெனி வாரண்டிக்கும் கடைக்காரண்ட வாரண்டிக்கும் பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த பிளாக் மார்க்கெட்டில் விலை குறைச்சி கொடுக்குறாங்களும் ஒரு வாரண்டி குடிக்கணும் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம். அது வந்து அவங்க ஷொப்பால் அவையில் பொறுப்பேற்று கொடுக்குற வாரண்டி. ஷொப்பாலாம் பொறுப்பேற்று கொடுக்கணும். அப்போ சில பேர் வந்து சொல்லுவீங்க தானே, நாங்கள் துபாய்க்கு அனுப்பி தான் எடுக்கணும் 1 மாதம் ஆகும் அப்படின்லாம். அப்படி என்று சொன்னால், இப்போ துபாய்க்கு அனுப்பி எடுக்கணும்னு சொன்னால் கடைசி மேக்ஸிமம் 45 நாள் ஆகும். 45 நாள் துபாயில் இருந்து ரிப்பேர் பண்ணி வாரன்றது எனக்கு எவ்வளோ சாத்தியம்னு தெரியல. ஆனால் ஒரு சில பெருங்கடைக்காரர் சாத்தியப்படுத்தி இருக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது என்ன மாதிரின்னு தெரியலை எனக்கு வடிவா. அதுண்ட ஏன்னா நான் கம்பெனி ஃபோன் மாத்திரம் செய்கிறபடியா அதுக்குள்ளே நான் இன்னும் போயில்லை. சரி அண்ணா, இந்த இமி நம்பர்ன்ற வந்து தனியாக ஃபோனுக்கு மட்டுமா இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி டிவைஸுகள் எல்லாத்துக்கும் இருக்கு, பவர் பேங்க் அப்படி அதுகளுக்கு வராது. இப்போ எந்த சிம் போடுற மாடல் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இமி நம்பர் கட்டாயம் இருக்கும். சரி, இப்போ டொங்கலாக இருக்கட்டும், இப்போ கேமராவாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் அதுக்கு இருக்கு. இப்போ வந்து இன்னும் ஒரு கேள்வி, இப்போ பின்னுக்கு நிற்கவே எனக்கு பின்னுக்கு பார்த்தோன்னா ஒரு கேள்வி ஒன்று வந்தது. இப்போ இமி வந்து பெரிய ஃபோனுகளுக்கு தான் இந்த இமி ஒன்று இருக்குது, இப்படி சின்ன ஃபோனுகளுக்கு இமி இல்லை தானே, எங்களுக்கு பிரச்சனை வராதானு யோசிப்பினம் தானே. இந்த மாதிரி ஃபோனுகளுக்கு இமி இருக்கா? இந்த மாதிரி ஃபோன் வேலை செய்யுமா செய்யாதா? இந்த மாதிரி ஃபோனுகளுக்கும் இமி நம்பர் இருக்கு. இதுவும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஃபோன் நீங்கள் 3000 ரூபா ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு 2 லட்சம் ரூபா ஃபோனாக இருந்தாலும் சரி, சிம் போடுற மாடல் எல்லாத்துக்கும் இமி இருக்குது, ஃபோனுகளுக்கும் இமி இருக்குது. நீங்கள் டிஆர்சி உள்ள ஃபோனாக பார்த்து எடுக்கிறது எப்பவுமே நல்லது. இனி வருங்காலத்தில் இது கட்டாயப்படுத்தப்படும் என்று தெரியும். அதை நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா என்ன நல்லது. சரி, எப்படியோ அண்ணன் இந்த கடையில் என்ன சாமான் இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியில் உங்களுக்கு சொல்லுவோம், இதுக்கு முதல் நீங்கள் எடுத்த ஃபோன் வேலை செய்யாமல் விட்டுருமான்னு கணக்கு பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. இந்த விஷயத்த வந்து கடைசியில் சொல்லுவோம். என்னென்னா அண்ணாட்ட என்னெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே வந்தா? எங்கள்கிட்ட எடுத்தால் ஹெட்ஃபோன், சார்ஜர், ஃபோன் அக்சசரிஸ் நீங்கள் 100% எல்லா மாடலுமே நீங்கள் ஃபோன் அக்சசரிஸ் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் ஜெனியூன் 6 மந்த் வாரண்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கேபிள் ஒன்று எடுத்தேன், இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு கேபிள் டைப் சி கேபிள் எடுத்தேன். அதுக்கு வந்து 6 மாதம் வாரண்டி ஏதாவது வந்தவன் கேபிளுக்கு வந்து இங்கே வாரண்டி இருக்கு. மற்றது இங்கே என்ன இது என்ன ஃபோட்டோ காப்பி எடுக்கிற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று. ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுல இப்போ ஃபோன் சில மாடல் இருக்குது தானே, ஃபோன் மாடல் சிலது பேக் மூடி உடைஞ்சு வரும், அதுகளுக்கு மூடி இல்லாமல் எல்லாம் அதுகளுக்கு இப்படியான ஸ்டிக்கர் நீங்கள் அடித்து புது ஃபோன் மாதிரி பாவிச்சு கொள்ளலாம். அது வந்து இதில் வந்து எங்களோட இதையும் வந்து ஃபோட்டோவையும் வந்து பிரிண்ட் பண்ணலாமா? ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் நான் எடுக்கலைண்டா. இதில் ஏற்கனவே ரிப்பேர் அதுகள் எல்லாமே நாங்கள் செய்கிற வழியாக அதோட மினக்கடையிலான்றதுக்காண்டி அது நாங்கள் எடுக்கிறதில்ல. மற்றது இதில் வந்து எல்லா விதமான ஃபோனோட மாடலுக்கும் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் அப்டேட் வந்து கொண்டே இருக்கும். இப்போ மாறி இப்போ நீங்கள் என்ன மாடல் அடிக்கிறீங்களோ அதுக்கு அப்டேட் பண்ணிக்கொண்டே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் வந்துகொண்டே இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து போடலாம். அண்ணாட்ட வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ரிப்பேர் சொல்லணும். இங்கே வந்து உங்களை கண்ணுக்கு முன்னாலே நிற்க வச்சு உடனே செய்தது. நான் சில ஃபோனுகள் வந்து வெளியிடங்களில் செய்யாத ஃபோனுகள் வந்து இங்கே வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. என்னென்னா இங்கே வந்து எக்கச்சக்க பிராண்டில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே வந்து இருக்குது. எல்லாமே வந்து வாரண்டி கட்டாயமே வாரண்டி இருக்கும். இப்போ வரைக்கும் நாங்கள் நிற்க ஒரு 3 பேர் வந்து
ஹெட்ஃபோன் ஒன்று பார்க்க வந்தவன், அதாவது சும்மா நார்மல் பட்ஜெட்டுக்கு பார்க்க வந்தவன். ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு வந்து இங்கே இல்லை. ஏன்னா வந்து இங்கே ஜெனுவன் பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கின்றபடியே இல்லை. அந்த ஒரு பட்ஜெட் 3500 ரூபா சொன்னாங்க. அவையில் அதை விட குறைய பார்க்கிறேன். ஏன்னா சந்தையில் வந்து அப்படி கொண்டு வந்துட்டாங்களே என்னன்னா உள்ள கூடுதலாக வந்து இப்போ இது 3700 ரூபா. இது குவாலிட்டி செகண்ட் மார்க்கெட். இதுக்கு வந்து 3500 ரூபா இதுன்ற ப்ரைஸ். 6 மந்த் வாரண்டி கொடுத்து கொண்டு வரோம். இதுக்கு எல்லாத்துக்குமே 6 மந்த் வாரண்டி இருக்குது. சரி, இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால மொபைல் ஃபோனுக்கான கவர்கள் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட்கள், டெம்பர்டுகள் எல்லாம் இருக்குது. யூவி டெம்பர்ட் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா ஃபோனுகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு தவணை கட்டணத்தில் ஃபோன் எடுக்கணுமெண்டா இந்த கடைக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மண்ணா வந்து தவணை கட்டணத்தில் லீஸில் வந்து ஃபோன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது பற்றி சொல்லுங்கண்ணா. அதாவது வந்து இப்போ நாங்கள் Y90S இது வந்து இப்போ நார்மலாக வந்து நாங்கள் ரெடி கேஷ் ப்ரைஸுக்கு 47,000 ரூபாய்க்கு வந்து இந்த ஃபோனை நாங்கள் கொடுக்குறோம். இதை நீங்கள் வந்து இப்போ லீஸ் போடுங்க உங்களுக்கு 50,000 ரூபா முடியும். அதில் வந்து 50,000 ரூபாயிலிருந்து நீங்கள் 30% முதல் காசு கட்டி மிச்ச காசை 12ஆல் பிரித்து நீங்கள் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். 12 ஒரு வருஷத்துக்கு கட்டிக்கொள்ளலாம். ஒரு வருஷத்துக்கு 47,000 ஃபோன் 50,000 3000 தான் வரப்போது. உங்களுக்கு ஒரு மாதம் கட்டேக்கு அப்படின்னா நல்ல இதாக தானே இருக்கும். கையில் நார்மலாக வந்து இப்போ ரீகண்டிஷன் ஃபோனுகளை தான் 14,000 15,000 17,000 கொடுத்து ஆக்கள் எடுக்கணும். இப்போ அதே ரீகண்டிஷன் எடுக்கிறப்பாக புது ஃபோனையே நீங்கள் அந்த ரீகண்டிஷன் எடுக்கிற ஃபோன்ற முற்பணத்தை இங்கே கட்டி போட்டு மாதம் நீங்கள் மற்ற 3,500 ரூபா சொச்சம் அப்படி தான் வரும். நீங்கள் மாதம் கட்டிக்கொள்ளலாம். கட்டாயம். இப்போ 1,00,000 ஃபோனுக்கு உடனே உங்களுக்கு எடுக்க இல்லாட்டி இப்போ வட்டிக்கு எடுக்கிற கூட இப்போ 5,000 6,000 மேலே வரப்போகுது ஒரு மாதத்துக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு 3,000 தான் வரப்போகுது. நான் நினைச்சேன், எனக்கே இப்போ தான் இந்த விஷயம் தெரியும். நான் நினைச்சேன் லீஸ் அண்டைக்கு வந்து எக்கச்சக்க அமௌண்ட் வரும் எப்படின்னு நாட்டப்படுவோம். கூடுதலாக நான் இந்த லீஸ் கடன் லோன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதே இல்லை. ஏன்னா வந்து எப்படியே எங்களை ஒரு இருக்கத்துக்கு கொண்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ இது வந்து கட்டாயமே ஒரு பயனுள்ள விஷயம். ஒரு வருஷத்துக்கு 3,000 அது பெரிய ஒரு விஷயமா தெரியாது. கட்டி கொண்டு போய்க்க தெரியும். இப்போ வந்து விவோக்கு மட்டுமா இந்த ஆஃபர் இருக்குது இல்லாட்டி எல்லா ஃபோனுக்கும் இருக்குது? சாம்சங், விவோ, ரெட்மி, மோட்ரோலா, கொனர் அப்படியான மாடல், டிசிஎல் அப்படியான மாடல்களுக்கு ஒரு சில மாடல்களுக்கு இப்போ இன்னும் இது வர சான்ஸ் இருக்குது. இன்னும் அந்த ஆன்லைனில் வந்து அப்ரூவல் ஆகல. நோக்கியா அதுகளெல்லாம் இனி வருங்காலத்தில் வரும். என்ன சொல்றீங்க? நோக்கியா தானே எங்கட தாத்தா. இந்த போனுகளுக்கு எல்லாம் தாத்தா வர்றானே நோக்கியா தானே. பாத்தீங்கன்னா நோக்கியால இந்த போனும் வந்திருக்கு. இப்போ வர தொடங்குது. நோக்கியா கணக்கு பேர் மிஸ் பண்ணிக்கணும். முதல்ல எல்லா போன்ல கையிலையும் வந்து போன் இப்போ இருந்தேன்னா இந்த நோக்கியா வாழதான். அதுக்கு பிறகு டச் ஃபோன் வந்தேன்னா சைனாக்காரனால. இப்போ வந்து நோக்கியா வந்து இந்த ஃபோனை விட தொடங்கிட்டு நான் பார்க்கல இது என்ன மாதிரி இருக்க. இது பார்க்கலாம் உடைச்சா இருக்கு. இது உடைச்சில்ல சீல் பேக். என்னென்னு சொன்னால் நாங்கள் உடைச்சி காட்டுறது இல்லை. என்னென்னு சொன்னால் உடைச்சா நீங்கள் சார்ஜர் மாற்றிட்டீங்க, ஹெட்ஃபோன் மாற்றிட்டீங்கன்ட்டு வரும். எல்லாமே வந்து சீல் பேக் தான். இப்போ சில இடங்களில் கட்டாயமே உடைச்சி காட்டிட்டு திருப்ப ரீபேக். அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா கம்யூனிட்டியை டம்மி பீஸ் ஒன்று வேண்டி வச்சிருக்கோம். அது வேலை செய்யாது. டிசைன் பார்க்கலாம். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க யோசிக்கிறது இதெல்லாம் ஃபோன் தானே ஒன்று எடுத்து கொண்டு போகப்பட்டு இதெல்லாம் டம்மி எடுத்துக்கொண்டு போனவங்களும் இருக்காங்க. இதே எடுத்துக்கொண்டு அன்லாக் பண்ண கேட்டவங்களும் இருக்காங்க. இது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, இப்படி வந்து எல்லா விதமான ஃபோனுகளும் வந்து இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ மட்டும்தான் இந்த கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விதமான மாடலும் வந்து இருக்குது. சொல்லி உடனே வந்து எடுத்து குடிக்கணும். என்ன பிரச்சனைனா வந்து இப்போ இந்த பொருளாதார நெருக்கடியில் வந்து இப்போ சாமான் போடுற வேலும் வந்து ரெடி கேஷ் கேட்குறபடியாக வந்து ஒரு லொட்டை எடுத்து வைக்க வந்து அவைக்கு பெரிய ஒரு நிதி வந்து முடங்க போகுது. அதனால் வந்து கொஞ்சம் பீஸ் தான் எடுத்து வச்சுக்கிறேன். தேவைண்டா உடனே உங்களுக்கு ஒரு மத்தியானத்தில் வந்து உடனே எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். என்னண்ணா? ஓகே, கட்டாயம். லீஸுக்கு எடுக்கிறேன்னு பார்க்குறாங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். லீஸுக்கு எடுக்க வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஜிஎஸ்டி ஏதாவது எடுக்கணுமா அப்படிங்கிறதான் கேட்பீங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை உங்களுக்கு? அதாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இல்லை. உங்களோட என்ஐசி கிளியராக இருந்தாலும் காணும். 22 வயசுக்கு மேலே இருக்கணும். மற்ற அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பேங்கில் லோன் எடுத்து கட்டாமல் இருந்தாலும் இல்லை இன்னொரு ஆளுக்கு இப்போ மோட்டார் வெஹிக்கிள் இன்னொரு லீஸில் சைன் வச்சுருந்தாலும் உங்களுக்கு கிரிப்
காட்டுமா இருந்தால் ஃபோன் எடுக்கலாம். மற்றபடி நீங்கள் நார்மலாக வேலை செய்கிறாக்கள், இப்போ கடை வழியாக நார்மலாக வேலை செய்கிறாக்களோ, மேசன் வேலை ஆடுறோ, இல்லை கவர்மெண்ட்காரரோ எல்லாருமே ஃபோன் எடுத்துக்கொள்ளலாம். ஐசி நீட்டாக இருந்தால் சரி. சரி, இப்போ வந்து என்னோட ஐசி மட்டும் தான் கூட நான் ஃபோன் எடுக்கணும், உங்களோட கடைக்கு வந்தாலும் நீங்கள் கிரிப் எல்லாம் பார்த்து எல்லாமே சொல்லுவீங்களா? உடனே பார்த்து நாங்கள் சொல்லி அதை செய்து தரக்கூடிய மாதிரி. இப்போ எவ்வளோ நேரத்தில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு? வந்தால் கணக்கு நேரம் என்ன? சாம்சங் ஃபோன் அதுகள்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 1 hour செல்லும். மற்றதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்திலேயே ஃபோன் தந்துடுவோம். அரை மணி நேரத்திலே கையில் ஃபோனை கொண்டு போகலாம். இது தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு ஃபோன் எடுத்துட்டு போயிட்டேன். நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்போ தொடங்கி இப்போ 2 மாதம் மட்டும்லாம் வரும். நாங்கள் பெரிய அளவில் ரீச் ஆகல. இப்போ நீ ஓகே தானே, இப்போ அதுக்கு தக்கனமாகி நடந்து கொண்டு இருக்குது. அப்போ ஓகே, இப்போ பார்க்குறாங்களுக்கு வந்து அது பிரியோசனப்படுத்தி கொள்ளுங்க. அண்ணாண்ட தொலைபேசிக்கணும். சரி, தொலைபேசி இலக்கம் அப்படியும் கீழே போட்டிருப்போம். அண்ணா அவங்க கூட வாயில இருக்க சொல்லிவிடுங்க. 077 49 10 633 கால் பண்ணிங்கண்டா பெற்றுக்கொள்ளலாம். அதோட இந்த கடையை பார்த்தீங்கன்னா யாழ் பல்கலைக்கழகத்துக்கு இங்கால பக்கத்திலேயே மொபைல் ஜீனியஸ் என்ற கடை. இதில் வந்தீங்கன்னா இந்த வீதியில் வந்தீங்கன்னு கேட்டாலே மொபைல் ஜீனியஸ் கேட்டாலே சொல்லிவிடும். பரமேஸ்வரா சந்திலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் பெற்றுக்கொள்ளலாம். என்ன ஓகே. சரி, வேறு என்னென்ன இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸ் இருக்குது, கவர்கள் இருக்குது, ஹெட்ஃபோனு, கம்ப்யூட்டருக்கு போடக்கூடிய ஹெட்ஃபோனுகள், ப்ளூடூத் ஹெட்ஃபோனுகள் அதுகள் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து ஸ்மார்ட் வாட்சுகள் எல்லாம் இருக்கு. என்ன ஸ்மார்ட் வாட்சுகள் எல்லாம் ஸ்மார்ட் வாட்சில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்சில் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சுகள் எடுத்துக்கொண்டால் 6 month வாரண்டியோட 4700 ரூபா அப்படி இருக்குது. இது ஒரு வாட்சு 4 இதுவும் வரும். இது 6 month வாரண்டி தான் வரும். இதை விட உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக எடுத்துக்கொள்ளேன்மெண்டா இந்த இருக்குது 1 year வாரண்டியோட ஸ்மார்ட் வாட்ச் வருது. 1 year வாரண்டியோட உங்களுக்கு 6500 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம். 10,000 ரூபாய்க்கு இருக்குது. 2 years வாரண்டியோட வருது. அதில் எல்லாமே நம்ம குவாலிட்டி கம்பெனிலாம் வாரண்டி ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கிற பார்த்து நாங்கள் நினைப்போம் காசுக்காரர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கட்டு. இப்போ சைனாக்காரர் இருக்கிறபடியாக வந்து எல்லா கையிலையும் ஸ்மார்ட் வாட்ச். இப்போ இந்த கையில் பார்த்தா கூட இது சைனா ஜாவா தான் பார்த்தான ஒரிஜினல் வேறு இருக்குது. இப்போ எல்லா கையிலையும் வந்து ஸ்மார்ட் வாட்ச் கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது போல இருக்குண்ணா. இது என்ன நல்ல குவாலிட்டி. இப்போ இது இந்த சாம்பிள் ஒன்று காட்டுறேன், உடைச்சது இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அதுண்ட ஜெனுவன் எவ்வளோத்துக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. இப்போ நார்மலாக அதுகளை பார்க்குறோம் இல்லை பார்த்தீங்கன்றாலும் அதுண்ட குவாலிட்டி தெரியும். வாவ், ஒன் பண்ணுங்க வா. எனக்கு எடுக்கிறாங்க ஒன் பண்ணி காட்டுங்க. எடுக்கிறாங்களுக்கு ஒன் பண்ணி காட்டுறதா? எடுக்க போகிறீங்களா? இல்லை, ஒன் பண்ணி அப்புறம் தான் சொல்கிறோம். இல்லை, அந்த மெனு என்ன வேறு கேட்டு பார்ப்போம். பாருங்க, செமையாக இருக்குது. என்ன வந்து பார்க்கவே இதாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக தான் இருக்குது. நல்ல குவாலிட்டி. இது வந்து இந்த டிசிஎல்ன்ற இந்த கம்பெனி செய்யுது. இதில் வந்து மியூசிக்கும் கிடக்கு. என்னென்னா சவுண்டும் கேட்குமா? பாட்டும் கேட்கலாமா? பாட்டு கேட்கும். இந்த இருக்குது ஸ்பீக்கர் இருக்கு. என்ன இப்போ இதில் வந்து கோலும் காய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபோனில் கனெக்ட் பண்ணால் ஃபோனில் இல்லை ஆப்ஷன் ஃபுல்லாக. ரைட் ரைட். இங்கே பார்த்தீங்களா கேம் எல்லாம் கிடக்கப்பா. இது இந்தியை விட நல்ல இந்த லோக்கல் இதில் பார்த்தீங்கன்னா கேம் எல்லாம் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்க 2 years வாரண்டி, 2 வருஷம் வாரண்டியோட இதை வந்து நீங்கள் இந்த கடையில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்பு கொள்ளுங்க. ஃபோனுகள் பெரிய பெரிய ஃபோனுகள் எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து இந்த சார்ஜர் கட் பண்ணினேன், கேபிள் மட்டும்தான் கொடுக்கணும். சார்ஜரை வந்து தனியாக வேண்டிக்கொள்ள வேண்டி இருக்கு. அப்போ வந்து இந்த சார்ஜரில் என்ன ஸ்பெஷலாக இருக்குங்க? இப்போ சார்ஜருன்ற கம்பெனி சார்ஜர் எங்கள்கிட்ட வந்து சாம்சங் கம்பெனி வாரண்டியோட 1 year வாரண்டியோட வந்து சார்ஜர் இருக்குது. அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து கம்பெனி வாரண்டி என்று பார்க்க உங்களுக்கு 4000-5000 ரூபாய்க்கு இடப்பட்ட ஒரு சார்ஜர் தான் வரும். கம்பெனி இல்லாத வந்து நார்மலாக 1200-800க்கும் இருக்குது. அப்போ அதுகள் வந்து ஃபோனுக்கு போடுற தவிர்த்து கொள்ளணும்னா 25 voltage வந்து அதுக்கு வந்து கொள்ளாது. பிராண்டட்டாக நீங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணுறது நல்லது. எங்கள்கிட்ட அந்த ஃபேர் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இப்போ எல்லா கருவியிலும் வந்து ஒரு தரமானதும் இருக்குது, அதில் தரம் குறைஞ்சதும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நார்மலாக ஒரிஜினலுக்கு இப்போ எங்களோட S24 Ultraலேயே நான் கண்டது
ஒரிஜினல் ஃபோனும் இருக்குது, அதில் டூப்ளிகேட்டும் இருக்குது. இங்கே என்னட்ட விலை கேட்டுட்டு போனவர் 3,80,000 சொன்னான். ஆனால் அவர் அங்கே தாய்வானில் போய் வேண்டி கொண்டு வந்தவர் இஞ்சத்தைய காசுக்கு 1,20,000. ஆனால் அங்கே கொழும்பில் வந்து அதே மார்க்கெட் விற்கிறாங்க 60,000 அதே போல விற்கிறாங்க. அப்போ அந்த கஸ்டமருக்கு நாங்கள் சொல்லி சிரிச்சினாங்க. போய் தேவையில்லாம இது பண்ணிட்டு வந்து இந்த பவர் பேங்க்ஸ் எல்லாம் வந்து இதுல வித்தியாசமா இருக்குண்ணா. இந்த சோலர்ல இயங்குற பவர் பேங்க் இருக்கா? வைலஸ் வைலஸ் தானே. இதுவும் பவர் பேங்கா? இதுவும் பவர் பேங்க். ரைட். நான் இதை பார்த்த உடனே இது பிளக் நினைச்சேன். இது பவர் பேங்க். வைலஸ் பவர் பேங்க் எடுப்போம். இந்த வயர்லெஸ் சார்ஜிங் இதில் போட்டுருக்கு 15 வாட்ஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் 10,000 mAh. இது எல்லாமே அதிலே இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னு சொன்னால் இது அடிக்க சார்ஜர் அடிக்க தேவையில்லை. இதுலேயே சார்ஜர் பின் வருது. மற்றது வந்து வயர்லெஸில் வந்து இதை போட்டுக்கொள்ள முடியும். மற்ற 10,000 இதுக்கு எல்லாத்துக்குமே 6 மாத வாரண்டி கொடுத்து கொண்டு வரோம். S25 Ultra வந்து லான்ச் ஆகிருக்கு. அது வந்து இலங்கைக்கு எப்போ வரும்? யாழ்ப்பாணத்துக்கு எப்போ வரும்? யாழ்ப்பாணத்துக்கு இப்போ நாங்கள் தயார்படுத்திட்டோம். என்னென்னு சொன்னால் இப்போ ஃப்ரீ ஆர்டர் புக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா கைக்கும் கிடைக்கக்கூடிய இப்போவே எல்லோரும் வந்து ஃப்ரீ ஆர்டரை புக் பண்ணலாம். எங்களோட கடையிலையும் வந்து அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் அதில் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு அடித்து நீங்கள் ஃப்ரீ ஆர்டர் புக் பண்ணி கொள்ளலாம். சரி. அப்போ S25லையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ஃபோனுகள் வந்து நீ வருமா? வேறு சான்ஸே இல்லை. 100% வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். சரி. உங்கள் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாமே வந்து கட்டாயம் டிஆர்சிஎல் அப்ரூவலோட வரும். சரி. அப்போ 28ஆம் தேதிக்கு முதல் எடுத்த ஃபோன் எல்லாமே வந்து வேலை செய்யும். இதுக்கு பிறகு அப்படியான ஃபோனுகள் வராது. வந்தால் சொல்லி நடைமுறைப்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். எவ்வளோத்துக்கு சாத்தியப்படுதுன்னு இல்லை. சாத்தியப்படுத்தினா கட்டாயம் அது ஒரு நடைமுறைக்கு வெறும் கட்டாயம். சரி. கணக்க கேள்விகளுக்கு அதை தெளிவுபடுத்தல் ஒன்று கிடைச்சிருக்கு. எங்கள்கிட்ட இருந்த இதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறோம். இப்போ பார்க்குற நீங்களும் வந்து கணக்க கேள்விகளுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைச்சிருக்கும். இதுக்கு முதல் எடுத்த ஃபோனில் ஒருத்தருமே பயப்படுத்தவில்லை. உங்களோட ஃபோன் எல்லாமே வேலை செய்யும். நீங்கள் சிம் போட்டுருக்கிற ஃபோன் எல்லாமே வேலை செய்யும். இனி வார காலங்களில் எடுக்க போகிற ஃபோனுகள்லாம் வேலை செய்யாதுன்றதை வந்து இது மூலிமா சொல்லிக்கொள்கிறோம். என்னென்னா சொல்லிக்கொள்கிறோம். ஏதாவது உற்பத்திகள் ப்ரொடக்டுகள் ஃபோனுகள் வேணுமென்னா வந்து அண்ணாவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கையான ஒரு கடை. இது வந்து கட்டணம் செலுத்தப்படாத சரி. இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி அண்ணா. நன்றி. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்த பிறகு எனக்கு ஒரு டவுட் உண்டு. இப்போ எங்களோட மாமா எங்களோட சித்தப்பா அப்படி சொந்தக்காரர் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் கொண்டாடணும். அப்படி கொண்டாடுற ஃபோன் வந்து இனி இலங்கையில் வேலை செய்யாமல் போயிடுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதுக்கு எங்கள்ட கயன் வந்து பதிலளிப்பேன். என்ன வேலை செய்யும் தானே செய்வா? 12 மணிக்கு எதிர்பார்த்துருங்க. அதான் என்ன 12 மணி என்னன்னா வந்து சொல்லியிருக்கிறோம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலேருந்து இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாத ஃபோனுகள் மற்றது டப்புகள் டொங்குகள் வேலை செய்தான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது எந்த எல்லாத்துக்கு சாத்தியம்ன்றது வந்து தெரியல. ஏன்னா வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். எடுத்த உடனே வந்து எல்லாத்தையுமே வந்து நிப்பாட்டினா வந்து என்னென்னு சொல்கிறது, இருக்கிற முக்கால்வாசி பொருட்கள் வந்து எல்லா நிறுவனங்கள் சரி சில பிரதான இடங்களில் இருக்கிற பொருட்கள் கூட அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கலாம். எல்லாருமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கதைக்க வலிக்கிட்டு இருக்கு. ஆட்டோவில் இருந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கலட்டிக்கேமா அப்படித்தான் தேவையில்லாம இருந்த பொருட்கள் எல்லாம் கலட்ட சொன்னாங்க. இப்போ இதுக்கு முதல் வேண்டினாக்களுக்கு அவைகளுக்கு கூட தெரியாத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோ இல்லையோண்டு. அப்போ அந்த ஒரு பிரச்சனையால வந்து உடனே இதை அமுல்படுத்துறது கஷ்டமா இருக்கும். அப்படி இனி வார போன்கள் வந்து வேலை செய்யாம முற்றுமுழுதான் வேலை செய்யாம விடாது. ஏன்னா வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை வந்து கட்டாயமே செய்யணும். மற்ற இந்த டூரிஸ்டா வருவினுமல்லோ வெளிநாட்டிலேயே அங்கத்திய சிட்டிசன் கிட்ட வச்சு இங்க வந்து நல்ல ஒரு திருவிழா இல்லாட்டி சொந்தக்காரரை பார்க்க வர நிலைமை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அவைக்கு வந்து நான் நினைக்கிறேன்னா நாங்க டூரிஸ்டா போய் எடுக்கிற மாதிரி சிம் எடுத்தா பாவிக்கலாம். சிம் எடுத்தா அப்படி சொல்லி நம்ம 1 மாசம் 2 மாசத்துக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. அப்படி ஏண்டா இப்போ இப்படி இலங்கையில் இருக்கிற நாங்கள் வந்து இப்போ வெளிநாட்டுக்கார்ட்ட சொல்ற ஒரே விஷயம் இந்த போனுகளை தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து அங்கே கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் மலிவாக இருக்கொண்டு அப்போ இனி அதெல்லாம் என்னவா போகுது என்னோட நிலைமை அப்படி யோசிக்கிறேன். அப்படி ஒருத்தர் ஒன்று யோசிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா ஒருத்தருமே வந்து பயப்பட தேவையில்லை. அப்படி நீங்கள் கொண்டு வந்தாலும் இங்க இல்லாட்டி ஏர்போர்ட்லேயே இது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரக்கூடிய வழிவகைகள் ஏதாவது வந்து உங்களுக்கு செய்து தருவினோம். இப்போ வெளிநாட்டில இருந்து நீங்கள் இங்கே ஃபோன் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உறவுகளுக்கு கொடுக்க போறீங்கன்னா நீங்கள் இனி இதை கட்டாயமே செய்தாகணும். பாஸ்போர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி இருக்கும் ஏர்போர்ட்டில். அப்படி இல்லாட்டி இங்கே வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமே. அப்படிதான் ஏதாவது நடைமுறை கொண்டு வருவாங்க. சரி. நாளைக்கு 29ஆம் தேதி என்ன நடக்குன்னு எங்களுக்குமே ஒரு கேள்வியா இருக்கு. பாவம் என்னெல்லாம் நடக்குன்ற நாங்களும் எதிர்பார்ப்பா காத்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு சொல்லக்கூடிய வந்து
எடுத்த உடனே அது நடைமுறைப்படுத்துறது பயங்கர கஷ்டம். ஒன்று தவணை குடிப்பினோம், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நாட்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு காலத்தை விஸ்தரித்து கொண்டு போகணும். என்ன அப்படிதான் நடக்கும். இதுக்கு முதல் ஃபோன்கள் அது ரெஜிஸ்டர் பண்ணாமல் எடுத்தாங்க நீங்கள் ஒருத்தருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இல்லைன்னா நாளைக்கு கொமெண்ட்ஸில் வந்து அதருங்கோ. சரி, சந்திப்போம்.